நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 22, 2028 தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள். தனுசு ஆன்மீக வீடு, கடவுள் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராசி இந்த ஆன்மீக ராசி. 9 ராசியிலையுமே கடவுளோட நேரடி அருள் பெற்ற ராசி இந்த தனுசு ராசி. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த முருகப்பெருமான, திருச்செந்தூர் முருகப்பெருமான் நீங்கள் வழிபடுங்க. சரிங்களா? எவ்வளவோ வேலைகள் இருக்கட்டும், எவ்வளவோ கஷ்டங்கள் வேணால் இருக்கட்டும், எவ்வளவு உங்களுக்கு மனபாரங்கள் வேணால் இருக்கட்டும், காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் ரூமில் முருகப்பெருமானோட திருவுருவ ஃபோட்டோவை பார்த்துட்டு எந்திரிங்க. சரிங்களா? சர்வத்தையுமே ஆளக்கூடிய பலம் பெற்றவன் சிவபெருமான். அவருடைய மைந்தன் முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகன் தனுசு ராசிக்கு உரிய ஒரு உகத்தான ஒரு நல்ல ஒரு கடவுள். அவர்கிட்ட உங்கள் துன்பத்தை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, உங்கள் கணவரால் பிரச்சனையா, உங்கள் மனைவியால் பிரச்சனையா, இல்லை குடிகார கணவர் இருக்காரு, இல்லை பண பிரச்சனைகள் இருக்குது, தங்களுடைய பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டுறாங்க, இல்லை கடன் தொல்லை இருக்குது, பலவிதமான தொந்தரவுகள் மனிதனுக்கு உண்டு. ஓகேங்களா? இந்த பூமியில் ஒரு மனிதனாக பிறந்துட்டாலே அவனுக்கு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நன்மை மட்டும் நடக்கக்கூடிய மனிதன் இந்த பூமியில் பிறக்கவே மாட்டான். ஏன்னா அவன் கடவுளுக்கு சமமானவன். இந்த மனிதன் இந்த பூமியில் பிறக்கணும், எல்லா விதமான கஷ்டங்களையும் அவன் அனுபவிக்கணும், நன்மைகளையும் அவன் அனுபவிக்கணும். அனுபவத்தினாலே அவன் ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு மெச்சூரிட்டி ஆகி கடவுள்கிட்ட, இறைவா எனக்கு இதுமேல் எதுவுமே வேண்டாம், பொண்ணும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், இந்த மண்ணும் வேண்டாம், பெண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆசைகளையும் அவன் திறந்து, இறைவா நீ மட்டும்தான் எனக்கு கடைசி, நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நிற்பான். பார்த்தீங்களா? அப்போ வருவான் ஆண்டவன். அதுக்காக தான் மனிதன் தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசாட்சிப்படியே வாழணும், நல்லது மட்டுமே செய்யணும். பிறர் என்னென்னவோ பண்ணி எப்படியோ சம்பாதிக்கிறாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்களாம் அப்படி பண்ண முடியாது, மனசாட்சி இடம் கொடுக்காது. ஆனால் தன்னோட குடும்பத்தில் நீங்கள் திறமை இல்லாதவங்க, நீங்கள் பணத்தை ஆனால் பணத்தை நீங்கள் கேட்டால் எல்லாத்துக்கும் கொடுத்துருவீங்க. கடைசியில் என்ன ஆகும்? நீ பிழைக்க தெரியாதவன், நீ எதுக்கு கொடுத்த, உனக்கு மனசு இப்படி இருக்குது, இலக்கண மனசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நல்ல விஷயத்தையே மற்றவங்க குறை சொல்கிற மாதிரி இருக்கும். நல்லவனால இழிச்சவன் தானே. உங்களுக்கு அந்த மனசில் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தனுசு ராசிக்காரங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, ஏன்னா உங்களை இறைவன் படைச்சிருக்கான். இறைவனோட நேரடியான ஆசீர்வாதத்தில் தான் தனுசு ராசிக்காரங்க பிறக்க முடியும். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படலாம், ஆனால் இறைவனோட கணக்குப்படி உங்களுக்கு கர்மா குறைஞ்சிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, நான் பணக்காரன், என்கிட்ட கார் இருக்குது, பங்களா இருக்குது, அவ்வளோ பவுன் நகை இருக்குது, இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் அரசாங்கத்தில் இவ்வளோ பெரிய உயர் அதிகாரியாக இருக்கேன், நான் சொன்னால் 10,000 பேர் நடுங்குவாங்க, நான் சொன்னால் 500 அதிகாரிகள் நடுங்குவாங்க, என்னன்னாலும் பேசலாம். கடைசியில் பிடி சாம்பல் தான், மண் தான். சரிங்களா? என்ன புண்ணியம் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் கடைசியில் வரும். அதுக்கு தனுசு ராசிக்காரங்க இப்பொழுது லௌகீக விஷயங்களில், இந்த உலக வாழ்க்கையில் உங்களால் பெருசாக சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. இறைவன் கண்டிப்பாக உங்கள் கூடயே இருக்கான். இந்த 7 கோடி உலகங்கள் அண்ட சராசரத்தை படைச்சனே இறைவன் தான். அந்த இறைவனோட ஆசீர்வாதம் நேரடியாக இருந்துச்சு அப்படின்னாலே அத்தனையும் உங்களுக்கு சொந்தம் தான். சரிங்களா? இறைவனை நீங்கள் அடைஞ்சிட்டாலே இந்த மண் எதுக்கு, இந்த பொண்ணு எதுக்கு, இந்த வீடு எதுக்கு, சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு உண்டான ஒரு விஷயம்தான். கடவுள் உங்களுக்கு எல்லாமே பண்ணி தருவான். கவலைப்படாதீங்க. கடன் தொல்லையா, கவலைப்படாதீங்க. இறைவனை மட்டும் வழிபடுங்க. முருகப்பெருமான, திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டு வாங்க. சிவ வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எல்லா துன்பமும் பஞ்சா பறந்து போகும். நல்ல வருமானம் வரும், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். இன்றைய நாள் நிச்சயமாக ஒரு ஆன்மீக நாளாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய நல்லது கெட்டதை இன்றைக்கி இறைவன்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி யாரோ 4 பேருக்கு சாப்பாடு போட்டுவாங்க. நன்றி.